இப்போ ரீசெண்டாக மாமன்னன் படத்துக்கு பிறகு ஒரு தொடர்ந்து கௌரவ தோற்றம் அல்லது வந்து கீர்த்தி சுரேஷ் முதல்ல அதை விரும்பலைங்கிறது ஒரு காரணம், நல்ல காரணம். ரெண்டாவது காரணம், இவங்க மட்டும்தான் செலிபிரிட்டி. ஹாய் வி பிளே ட்ரெண்டிங் நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இன்னைக்கு வளப்பச்சந்திரன் அவர்களுடைய இந்த 2 பாகத்தில் உள்ள சஸ்பென்ஸை உடைக்க போகிறது தான் இந்த 3ஆம் பாகத்தோட வேலையே. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அவருடைய படங்கள் வந்து சிறப்பான ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. இந்த அறிமுகத்தை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்தக வெளியீடு தளபதி அவர்கள் பண்ணிட்டாரு. அந்த புத்தக வெளியீடு என்ன மாதிரியான ஒரு மாஸ் கிரியேட் பண்ணியிருக்கு, ஸோ அங்கே என்ன மாதிரியான அந்த மேடைகள்லாம் நடந்த ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்ன? அதான் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தகத்தை விகடன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. அதை வந்து ஆதவ் அர்ஜுனா அவருடைய நிறுவனம் வந்து இணைந்து வெளியிடுது. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடைக்கு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. 2 பேருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதில் அவரும் ஒத்துக்கிட்டாரு வர்றேன்ட்டு. விஜய் வர்றாரு, நானும் வரேன்ட்டார். ஓகே. அதற்கப்புறம் வந்து அப்படியே அரசியல் சூழல் மாறுது. அவர் என்ன சொல்கிறாரு, இதை நடத்துபவர்களுடைய சித்தாந்தம் வேறையாக இருக்குது, இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, ஸோ அதனால் நாம் வந்து அதுக்கு போய் பலிகடை ஆகிடக்கூடாது, அதனால் நான் அதுக்கு வரல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் வரலன்னு சொல்கிற மாதிரி விஜய் வந்து, இப்போ நான் என்ன சொல்கிறேன், விஜயை வச்சு அதை நடத்திங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஏன் விஜய் சொல்லலை? விஜய் சொல்லியிருக்கலாம்ல, திருமாவளவன் வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்துங்க, நான் வரலன்னு அவர் ஒதுங்கியிருக்கலாம்ல, ஏன் ஒதுங்கலை அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக கூட வருது. ஏன்னா இப்போ 2 பேரையும் அழைக்கிறாங்க, நீங்கள் அவரை வச்சு பண்ணீங்கன்னு சொல்கிறது எப்படி நாகரிகமான ஒரு விஷயமா இருக்க முடியும்? அப்போ இவர் சொல்கிறார், நான் இப்படி சொல்லிட்டேன், அவரும் அப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அங்கே இருந்து வரவேற்கிறாரு. அவர் இன்னும் டேரிங்காக பேசுகிறாரு. அப்போ இந்த வார்த்தைகளில் இருக்கிற ஒரு கடுமை, இது எல்லாமே சேர்ந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆளாளுக்கு அவருடைய கருத்தை வந்து ரொம்ப டேரிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அரசியல் வானத்தில் ஒரு மிகப்பெரிய வான வேடிக்கை நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த வான வேடிக்கை வந்து ஒரு நடிகையுடைய திருமணத்துக்கு வேற வேடிக்கை காத்துட்டு இருக்கு. ஸோ அவருடைய நண்பரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கோவாவில் நடக்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய திருமணம், அதை பற்றி கொஞ்சம் அப்டேட்ஸ். அதான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடமாக காதலித்த தன்னுடைய பள்ளி தோழனை தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும். ஏன்னா கீர்த்தி சுரேஷுக்கும் விஜய்க்கும் காதல்னு இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இல்லை அவங்க பள்ளி கூடத்துலேருந்து அவங்க படித்த சக மாணவனை தான் அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற தகவலை நாம் சொன்னோம். இதுக்கு அவங்க அம்மா கீர்த்தி சுரேஷோடைய அம்மா வந்து இப்படி ஒரு ஒரு சேனலில் சொல்லியிருக்காங்க, அது முற்றிலும் தவறு, என் மகள் யாரையும் காதலிக்கவில்லைன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஓகே. இப்போ அன்னைக்கு வந்து வலைப்பேச்சை பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க இதே சோசியல் மீடியாவில். சரி, நீங்கள் சொன்னீங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம அதை கிளைம் பண்ணிப்போம், அது வேற. பட் இந்த திருமணம் வந்து இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கேட்ட முதல் கேள்வி, இது நெட்ஃப்ளிக்ஸில் வருதான்னு தான் கேட்டேன். நானே அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்கலான்னு. ஆமாம், நல்ல வேலையாக அது நெட்ஃப்ளிக்ஸில் வரல. என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் முதல்ல அதை விரும்பலைங்கிறது ஒரு காரணம், நல்ல காரணம். ஓகே. ரெண்டாவது காரணம், இவங்க மட்டும்தான் செலிபிரிட்டி, அவர் செலிபிரிட்டி கிடையாது. அதனால் அதை வந்து அவங்களும் பெருசாக ஆர்வம் காமிக்கல. ஸோ அதனால் நடக்குது, கோவாவில் நடக்குது. அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு, எல்லாருக்கும் அழைப்பு இல்லை. ரொம்ப சொற்பமாக அவங்க வந்து இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் சவுத் இண்டியனில் நடிச்சிட்டாங்க. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் 5 லாங்குவேஜில் நடிச்சிட்டாங்க. இந்த 5 லாங்குவேஜ்லேருந்து செலக்டிவாக ஒரு 10 பேரை தான் கூப்பிட்டுருக்காங்க. மொத்தமே ஒரு 50 பேர் தான் திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கு அழைப்பு. ஓகே ஓகே. அதனால ரொம்ப சிம்பிளாக நடக்கிற ஒரு திருமணமா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சென்னையில் எதுவும் கிராண்டாக எதுவும் நடத்துறதுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஓகே ஓகே. ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய அடுத்தடுத்த பரிணாமங்கள், இப்போ இந்த விடுதலை பார்ட் 2 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதை தொடர்ந்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய இணைந்து பணிபுரியறதா ஒரு தகவல், அது உண்மையா? இல்லை, அது வாய்ப்பு இருக்குது, அது பேசிகிட்டு இருக்காங்க. அது இப்போ ஒன்றும் நடக்கிறதா தெரியல, பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, விடுதலை 2 பொறுத்தளவுக்கு
அது வெளிவரும் பொழுது விஜய் சேதுபதிக்கு இதுவரைக்கும் கிடைத்த பேரை விட இன்னும் கூடுதல் புகழை பேரை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிட்டு சார் இப்போ அவர் வைகை புயல் அவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சார் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இப்போ அடுத்து நிறைய படங்கள் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நம்மளை எல்லாம் ரொம்ப மகிழ்விக்க போகிறாரு அப்படின்றது தான். நிறைய படங்கள் கொடுக்க போறாரு. கண்டிப்பா சார். போறாராங்கிறது ரொம்ப படம் எதிர்பார்ப்பு வந்த பிறகு கொடுக்கணும் சார். அவரெல்லாம் தெரியலையே. இப்போ எங்க அவர் நடிக்கிற படம்லாம் சிரிக்கிற மாதிரியே இல்லையே. ஏன் சார் தெரியல, அவரே ட்ரை ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே 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 அல்லது நம்ம ரசனை மாறிடுச்சு. ஓகே அப்படிதான். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்து போயிட்டு இருக்குல்ல சார், சுந்தர் சியோ சாரும் அப்புறம் நம்ம வைகை ஆமா, புயல். அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. ஆமாம். அப்போ அந்த கேங்கர்ஸ் படத்தில் ஒரு விஷயம் வந்து பார்த்து சில ஷூட் போனால் கூட இது அந்த படத்துலேருந்து வந்த காமெடி, இந்த படத்துலேருந்து வந்த காமெடி அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப மெனக்கிட்டு அந்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கதா ரொம்ப சுவாரஸ்யமாக. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம கேங்கர்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம இதில் பேசியிருக்கோம் சார். அதான் சொல்கிறேனே. இப்போ அவர் இப்போ ரீசெண்டாக மாமன்னன் படத்துக்கு பிறகு அவர் தொடர்ந்து கௌரவ தோற்றம் அல்லது வந்து அந்த என்ன கேரக்டர் ரோல் இதுதான் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து நம்ம காமெடியன், நம்ம காமெடி தான் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இப்போ இன்றைக்கி இருக்கிற காமெடி சூழல் ஆல்மோஸ்ட் யாருமே சினிமாவில், இப்போ தமிழ் சினிமாவில் காமெடியன்ஸே இல்லைங்கிற அளவுக்கு சூழல் மாறி போச்சு. இருந்த ஒரே ஒரு சந்தானமும் போயிட்டார், எப்பயாவது ஒரு படம் கொடுக்குறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து வடிவேலு கொஞ்சம் ஷட்டிலாக இறங்கி சுந்தரிச்சு சொல்கிறத கேட்டு ஒரு படத்தில் நடிக்கிறார். ஓகே ஓகே. வடிவேல் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிற இயக்குனர்களை வச்சுருந்தாருன்னா கஷ்டம். இப்போ அப்படி தான் போன படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் வந்து பெருசாக எடுக்கவே இல்லை. பட் சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு அவர் ஹேண்டில் பண்ணுவார் வடிவேலை. அவர் கொஞ்சம் ஓவராக போனால் கூட அண்ணே அவ்வளோ வேணாண்ணே கொஞ்சம் இறங்குங்கன்னுவார். ஸோ அது மாதிரி ஒரு கரெக்ட் காம்பினேஷனில் போய் சிக்கியிருக்காரு. அதனால் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அது ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய விஷயம். அப்போ அந்த காமெடிகள்லாம் ரொம்ப தெளிவாக சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக, ஏன்னா ஒரு 5 கெட்டப்பில் வராரு போல இருக்கு. எஸ் சார். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் படித்த மாதிரி இருந்தது. ரொம்ப எதிர்பார்ப்பு சார். அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து புறநானூறு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு, ஏன்னா இப்போ அமரன் பார்த்தோம், அடுத்து புறநானூறு, அகநானூறு இப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் மாறிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சி இந்த புறநானூறு பற்றி ஒரு சில தகவல் சார். ஆக்சுவலாக புறநானூறுங்கிறது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய கதை. சரி. 1965 வாக்கில் மாணவர் போராட்டம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த ராஜேந்திரனுங்கிற ஒரு பையன் வந்து உயிரிழந்துட்டார். தீக்குளிச்சு இறந்தாரா அல்லது வந்து கலவரத்தில் சுடப்பட்டு இறந்தாரான்னு டீட்டெயில் இறந்துட்டார். சரி. பட் அவருக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு சிலை வைக்கணும்னா அப்போ முடிவெடுக்கும் பொழுது இல்லை யூனிவர்சிட்டியில் வைக்க முடியாது, நீங்கள் வேணால் வெளியில் வச்சுக்கிங்கன்ட்டாங்க. அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வெளியில் இந்த ராஜேந்திரனுடைய சிலை இருக்குது. ஒரு சிலையாகவே இருக்கிற அவருடைய வரலாறு யாருக்குமே தெரியாது. ஏதோ யாரோ ஒரு பையன் சிலை வச்சுருக்காங்கன்ட்டு அதை வந்து சுதா கோங்கரா கண்டுபிடிச்சி அவருடைய ஊருக்கு போய் அவருடைய வாழ்க்கை வரலாறை தேடி அந்த காலகட்டத்தில் எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு புறநானூறுன்னு பேர் வைக்கிறாங்க. புறநானூறுங்கிறதே தமிழரின் வீரத்தை சொல்கிற ஒரு காவியம்தான். ஸோ அதுக்கு தலைப்பாக வச்சு சூர்யாவை ஹீரோவை வச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ சூர்யா வந்து அவங்களுக்கு எல்லா ஊக்கமும் கொடுக்குறாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறாரு. திடீர்னு காவியர் கர்ணன் ஓகே ஓகே அந்த படம் வந்து 600 கோடியில் செலவில் எடுக்கப்படுற படமாக இருந்துச்சு. சூர்யா வச்சு 600 கோடியில் ஒரு படம் எடுக்கிறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்திக்கு நம்மளோட ட்ராவல் முழுக்க இனி ஹிந்தி தான் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே போனவருக்கு இந்தி எதிர்ப்பை வச்சு ஒரு படம் வந்ததுன்னா என்னவாகும்? அப்போ அங்கே உள்ளவங்களாம் அதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிற பயம் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த படத்தை அப்படியே தள்ளி வச்சுருங்க, நம்ம வேற ஒரு படம் பண்ணுவோம்னு இவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அது எப்படி முடியும்? இந்த படத்துக்காக அவங்க நிறைய உழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ திடீர்னு வந்து இது வேணான்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி நீங்கள் வேணாம் அந்த படத்தில் இருந்துன்னுறாங்க. அதுதான் பிரச்சனை. நான் வேற ஆளை வச்சு இந்த படத்தை பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்ட்டு. இத்தனைக்கும் அந்த படம் வந்து சூர்யா கம்பெனியில் பண்ண வேண்டிய படம். அவங்க கம்பெனிலேருந்தே வெளியேறிக்கிறாங்க. வெளியேறி யாரை வச்சு பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் இதை கேள்விப்பட்டு அவராக சுதா கோங்கராவை பார்த்து அவங்க தனுஷை வச்சு பண்ணுற பிளான். அவங்க தனுஷ்கிட்ட போய் இந்த கதையோட அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் சார் நம்ம பண்ணலான்னு சொல்லும் பொழுது தனுஷ் அதை படித்து பார்த்துட்டு அல்டிமேட்டான ஒரு கதையாக இருக்குது,
நீங்கள் யாரை வச்சும் பண்ணக்கூடாது, என்னை வச்சு தான் பண்ணணும். ஆனால் நான் ஒரு 1.5 வருஷம் பிஸியாக இருக்கேன், வெயிட் பண்ணுங்கன்றேன். இவங்க அதெல்லாம் முடியவே முடியாது. நான் உடனே போகணும்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் வந்து தகவலை கேள்விப்பட்டு அவரு சுதா கொங்கராவை போய் பார்த்து, மேடம் நான் பண்ணுறேன், நீங்கள் என்ன வச்சு பண்ணுங்கன்னு உடனே சரி ஓகேன்ட்டாங்க. இப்போ அவள் தான் போயிட்டுருக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க சில விஷயங்களை வந்து இப்போ உள்ள ஹீரோக்கள் எல்லாமே பண்ண, அதே மாதிரி இவர் டைரக்டர் சங்கர் அவர்கள் கூட அஜித் அவர்களை வச்சு பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் சில இல்லை அதெல்லாம் கட்டுக்கதை, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இடையில ஒரு முறை சங்கர் அஜித்தை மீட் பண்ணி கேட்கும் பொழுது அப்போ அஜித் சொன்னாராம், சார் உங்கள் படத்தில் நடிக்கணும்னா நிறைய நான் டெடிகேட் பண்ணணும், என்னை நான் நிறைய உடம்பை வருத்திக்கணும், அந்த படத்துக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட அர்ப்பணிக்கணும், ஓகே என்னால் அது முடியாது, அதனால் நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருப்போம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பாருங்கள் ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு தெளிவாக. ஸோ அதனால் அஜித் சங்கர் காம்பினேஷனுங்கிறது இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 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 ஓகே. ஸோ அதே மாதிரி இவர் நீல் கேஜிஎஃப் டைரக்டர், ஸோ அவருடைய விஷயங்கள் அதெல்லாம் பயங்கரமான கட்டுக்கதைங்க. யாரோ இங்கே அஜித் ரசிகர்கள் கிளப்பி விட்ட ஒரு வதந்தி. அஜித் அந்த படத்துல கிடையவே கிடையாது, பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. ஓகே ஓகே சார், விடாமுயற்சி கிட்டத்தட்ட வந்து அதை ஆரம்பிச்ச, அது ரிலீஸ் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த 11/8ன்ற ஒரு டயத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசிட்டு கிளிம்ஸ். எஸ் சார். இப்போ அது பார்த்தீங்கன்னா போட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு 1 மில்லியன் வியூஸ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு உறுதிப்படுத்த. விடாமுயற்சிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு இன்னொன்று அஜித் ரசிகர்கள் வந்து எப்போன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டீசர் வந்து எப்போ வரும், ரொம்ப நாளாக ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது ஒரு பரவசமாக தான் இருக்கும். அதனால் அந்த 1 மில்லியனுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி, அது இன்னும் நிறைய கூட இருந்திருக்கணும். பட்டு அதான் ஒரு அது குறித்து நிறைய விமர்சனம் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இல்லை, ரொம்ப அப்படியே ஷட்டிலான ஒரு இதாக இருக்குது, டீசராக இருக்குது. ஓகே ஓகே அப்படின்லாம் சொன்னாங்க. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் படம் மாதிரி சூப்பரான ஒரு டீசராக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ அதை வந்து அவர் எதிர்பார்த்ததை விட குளிர வச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டைமில் இருந்த ஒரு சின்ன சின்ன அவங்களுக்குள்ளற ஒரு மனஸ்தாபங்கள் இப்போ இந்த கிளிம்ஸ் வெளில வந்ததுலேருந்து ஒரு அஜித் ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை அஜித் அவர்களும் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். என்னமோ நான் நினச்சேன் இது பரவாயில்லப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு. அப்படி அவருக்கு படம் நடிக்கிறவருக்கு தெரியும்ல அது என்னவா வந்திருக்கு. ஒரு இதில் பார்த்தெல்லாம் மயங்க மாட்டாங்க, ரசிகர்கள் மயங்கிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். அண்டு இன்னும் இருக்கக்கூடிய சில என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம சஸ்பென்ஸ் வைக்கிறத விட அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுறேன். நன்றி நன்றி. முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, இந்த 3 பகுதிகளிலுமே ரொம்ப சிறப்பான ஒரு உண்மையான நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப்போது உங்களுடைய அன்பு தகவலான நேசன். சட்டா பாய்.